ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் டாபிக். இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேங்களா? இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1 மார்க் கொஷின், ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன, ஸோ அது எங்கே ஆக்ட் ஆகுது, சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அடுத்து அதனுடைய ஃபார்முலாஸ் கேட்பாங்க. ஓகே, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டைரக்ஷனில் எப்படி நமக்கு ப்ரெஷர், அதாவது ஃபோர்ஸ் நமக்கு எப்படி வேரி ஆகுது அப்படின்னு கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க, சரிங்களா? டேரெக்டாக போகலாமா? இப்போ வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃப்ளூயிட்னால வரக்கூடிய ப்ரெஷர் ஃபோர்ஸ் தான், ஓகேங்களா? ஃப்ளூயிட்னால ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் நம்ம பார்த்தோம், ப்ரெஷர் P = ρgh நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரெஷர் நம்மளுக்கு கேட்டோம் லீனியர் வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ், இட் இஸ் ஆக்டிங் h/3 ஃப்ரம் தி பாட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆர் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதோட ஏரியா கண்டுபிடிச்சோம், ப்ரெஷர் டயக்ராம் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபோர்ஸ் பர் மீட்டர் லென்த் கிடைக்கும். அப்போ லென்த் மல்டி பண்ணால் நமக்கு ஓவரால் அதனுடைய ஃபோர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் நமக்கு கிடைச்சிரும். சேம் கான்செப்ட் அப்படின்னு நம்ம இங்கே போட போகிறோம், ஓகேங்களா? எஸ், போகலாமா? Force exerted, okay, force exerted due to the fluid pressure is known as hydrostatic forces அப்படின்னு நம்ம hydrostatic force அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் இதை நமக்கு வந்து ஒரு பாட்டம் லைன், ஓகே, இது ஒரு டேங்க்னு வச்சுக்குவோம், ஆர் ரிவர் பெட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது வரை நம்ம தானே ஒரு கேட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஓகே, இதான் நம்ம கேட் ஹைட், கேட்டோட ஹைட் வந்து இவ்வளோ சம் x மீட்டர் ஆர் h மீட்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஃப்ளூயிட் நமக்கு வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு இப்படி ஆக்ட் ஆகும், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வால்யூம் வந்து சின்னதாக இருக்கனால there is no வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், ஓகேங்களா? அப்போ இந்த ஃபோர்ஸ் Fx is equal to நமக்கு என்ன இருக்கும், இதனுடைய ப்ரெஷர், ஓகே, இந்த ஃப்ளூயிடுடைய ப்ரெஷர் நமக்கு, ஓகேங்களா? இப்போ ப்ரெஷர் P = ρg A இன்ட்டு ப்ரெஷர் P = ρgh, ஓகேங்களா? ப்ரெஷர் P = ρgh. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது எங்கே ஆக்ட் ஆகும் நமக்கு, ρgh, இது நமக்கு எங்கே ஆக்ட் ஆகும், இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ப்ரெஷர் ஃப்ளூயிட் ப்ரெஷர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஃபோர்ஸ், ஓகேங்களா? ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ρg A இன்ட்டு h bar, ρg A இன்ட்டு h bar அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நமக்கு ஃபார்முலா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, ρg A இன்ட்டு h bar, ஓகேங்களா? ρg A இன்ட்டு h bar. நெக்ஸ்ட், ஸோ இந்த ρg A இன்ட்டு h barல ρg அப்படின்னு நமக்கு தெரியும், டென்சிட்டி ஆர் யூனிட் வெயிட் ஆஃப் டென்சிட்டி ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, ρg is equal to காமான்னு சொல்லுவாங்க, காமா இன்ட்டு h bar. ஏன்றது சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது ப்ரொஜெக்ஷன் ஏரியா, நார்மல் டு தி ஏரியா. நீங்கள் இன்க்ளைண்டாக தான் இருக்கட்டும், ஓகேங்களா, வெர்டிக்கலாக இருக்கட்டும் அப்படின்னா இந்த வாட்டர் எப்படியுமே நார்மல் டு தி சர்ஃபேஸ் தான் நமக்கு, சரிங்களா? இன்க்ளைண்டாக இருந்தாலும் நார்மல் டு தி சர்ஃபேஸ். இப்போது இது இன்க்ளைண்டாக இருக்குது, இதனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர்னு சொல்லி 3 மீட்டர்னு சொல்லிடுறாங்க, வித்து வந்து 2 மீட்டர்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம இன்க்ளைண்டாக இருந்தாலுமே அதோட சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்னது 2 × 3 6 மீட்டர் ஸ்கொயர் தான் நமக்கு, ஓகேங்களா? இன்க்ளைண்டாக இருக்கட்டும்னா ஹைட் நமக்கு சேஞ்ச் ஆகுது, டீட்டா நமக்கு வேரி ஆகும்போது ஹைட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, பிகாஸ் ஆஃப் fluid force acting normal to the surface. எப்படி விண்டு வந்து நார்மல் டு தி சர்ஃபேஸ் மாதிரி fluid force நார்மல் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும், ஓகேங்களா? h bar அப்படின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஓகேங்களா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர், ஓகேங்களா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீ எட்ஜ், அதாவது ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து, ஃப்ரீ எட்ஜ் ஆர் ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து நம்ம ஃப்ரீ சர்ஃபேஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கோயின்சென்ட் ஃப்ளூயிட். இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ சில நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் 10 மீட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு FF வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுல் சப்ளை லெவல், ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ லெவல்னு கூட வச்சுக்கோங்க. ஃப்ரீ லெவல்லேருந்து 3 மீட்டர் டவுனில் தான் என்னோட கேட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ரெக்டாங்குலர் கேட்டு 3 மீட்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ்லேருந்து அதனுடைய சிஜி எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? எஸ், அப்போ நமக்கு என்ன வரும், இது 2/3 ஆஃப் ஹைட், சாரி, இது நமக்கு ரெக்டாங்குலர் செக்ஷன் இல்லையா, நம்ம ப்ரெஷரில் நம்ம பார்க்கக்கூடாது, ப்ரெஷர் டயக்ராமில், ஓகே? ஸோ இப்போ நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல இது நம்ம கேட் அப்படிங்கும்போது நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு h ப்ளஸ் h அப்படிங்கும்போது நமக்கு இது h/2 அப்படின்னு நமக்கு வரும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஓகே? எஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி பாடி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி பாடி ஆர் எலிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ். ரொம்ப சம் போட்டிங்கன்னா ஞாபகம் வந்துடும், சரிங்களா? இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான், டென்சிட்டி, சர்ஃபேஸ் ஏரியா அண்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாடி வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ். இது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது நமக்கு வந்து ஃப்ளூயிட் ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் டைரக்ஷன், ஓகேங்களா? நம்ம லேட்டரல் ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்கலாம், சேம் கான்செப்ட் தான் அதே மாதிரி, ஓகே? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா?
இப்போ ஒரு சம்மர்ஜ்டு ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சம்மர்ஜ்டு கேஸ் தான். ஓகே. இப்போ ஒரு சம்மர்ஜ்டுல நமக்கு ஃபோர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அதனுடைய சென்டர் ஆஃப் பிரஷர் எங்க? சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ். அப்போ சம்மர்ஜ்டு. தி பொசிஷன் இஸ் தி ஹாரிசான்டல் பொசிஷன். ஓகேங்களா? சம்மர்ஜ்டு கேஸ் தான். ஹாரிசான்டல் பொசிஷன். இங்க இருந்து நீங்க ஹாரிசான்டல் பொசிஷன் ஓகே நான் பாட்டத்துல எனக்கு ஒரு டேங்க் இருக்கு. அத நான் குளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சம்மர்ஜ்டு டேங்க் இருக்கு. அத நான் குளோஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, அப்ப இதுல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகுதுன்னு. எஸ். அப்போ ஃப்ளூயிடுடைய இது நமக்கு ஃப்ளோ டைரக்ஷன். இதான் என்னுடைய ஃபுல் ஓகேங்களா? ஃப்ரீ லெவல் ஆர் ஃபுல் சப்ளை லெவல்னு சொல்லுவோம். பிலோ பாட்டத்தில எனக்கு இந்த மாரி ஒரு பிளேட் இருக்கு. அப்போ இதனுடைய திக்னஸ் தான் நமக்கு வந்து விஷயம். ஓகேங்களா? பிகாஸ் திஸ் ஹாரிசான்டல் டைரக்ஷன் திக்னஸ். அப்போ இந்த ஹைட்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்போ திக்னஸ் டிவைடட் பை 2. அப்போ இதனுடைய h பார் நமக்கு என்ன வரும்? h பிளஸ் திக்னஸ் டிவைடட் பை 2 தான் இதனுடைய h பார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஃபார்முலா சேம் தான். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ρg a இன்டூ h பார். ρg a நமக்கு தெரியும். அப்போ இதில ஏரியா என்ன போடுவீங்க? ஏரியான்றது நமக்கு ஹாரிசான்டல் டைரக்ஷன் நம்ம பார்க்கணும். ஹாரிசான்டல் டைரக்ஷன் ஃப்ரீ சர்ஃபேஸ் நமக்கு என்னவா இருக்கும்? இந்த திக்னஸ் 1 மினிட். இந்த திக்னஸ் அண்ட் இதனுடைய விட்த். சரிங்களா? திக்னஸ் அண்ட் இதனுடைய விட்த் தான் நம்ம போடணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகே. அப்போ திஸ் ஒன் விட்த் இன்டூ திக்னஸ். இதுதான் நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா. இந்த ஹாரிசான்டல் கொஸ்டின் கேட்டதில்ல. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. எஸ். இப்போ சென்டர் ஆஃப் பிரஷர். ஓகே. இப்போ சென்டர் ஆஃப் பிரஷர்னா என்ன? சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன? டோட்டல் ஃப்ளூயிட் பிரஷர் ஃபோர்ஸ். Total fluid pressure force acting at a particular point. That point is known as center of pressure. Center of gravity na total weight or total mass of the point is acting at particular point. அது வந்து center of gravity. Center of pressure அப்படின்னா total pressure force. ஓகேங்களா? total fluid pressure force acting at a point is known as center of pressure அப்படின்னு சொல்றாங்க. Center of pressure அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றது H star அப்படின்னு நம்ம சொல்றோம். H star ஓகேங்களா? Center of pressure is equal to H star அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Center of pressure is always below the center of gravity. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ். அதான் நம்ம பார்க்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ். ஓகே. இப்போ ஓகே. இந்த கான்செப்ட் அப்படியே இருக்கட்டும். ஓகே. ஓகே. அப்போ ஒரு ஹாரிசான்டல் பொசிஷனுக்கு எங்களுக்கு சென்டர் ஆஃப் பிரஷர் வந்து எங்க இருக்கும்? சென்டர் ஆஃப் பிரஷர் நமக்கு ஹாரிசான்டல் பொசிஷனுக்கு எங்க இருக்கும் பாருங்க. இதனுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா சென்டர் ஆஃப் பிரஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். H ஸ்டார் இஸ் ஈக்குவல் டூ H பார் அப்படின்றாங்க. H ஸ்டார் இஸ் ஈக்குவல் டூ H பார் ஆர் X பார். நமக்கு தெரியாதனால அப்படி வச்சுக்கிறோம். X பார் அப்படின்றது நமக்கு என்ன வரும்? H பார் பிளஸ் சம் திக்னஸ் டிவைடட் பை 2 வரும் இல்லைங்களா? அதனால X பார்ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது சம் அடிஷன் எதுவும் கிடையாது. H பாரும் நமக்கு H ஸ்டாரும் சேம் தான் ஹாரிசான்டல் பொசிஷனுக்கு. ஓகே. இப்போ வெர்டிகல் ஏன் அப்படி சொன்னோன்றது இந்த பாயிண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம அப்புறம் சொல்லலாம். சரிங்களா? எஸ். இப்போ சென்டர் ஆஃப் பிரஷர் ஓகேங்களா? சென்டர் ஆஃப் பிரஷர் வெர்டிகல் பொசிஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே. வெர்டிகல் பொசிஷன் நமக்கு சென்டர் ஆஃப் பிரஷர் அப்படின்றத நம்ம ஹாரிசான்டல்ல பார்த்துட்டோம். இப்போ வெர்டிகல் பொசிஷன் பாருங்க. ஓகே. சேம் திஸ் இஸ் a free surface or full supply level. The gate is 2 meter or some x meter below the water level அப்படின்றோம். அப்போ இங்கேருந்து தான் நீங்கள் வந்து கிராவிட்டி கண்டுபிடிங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ. அப்போ நமக்கு என்ன வரும்? இது எக்ஸு ப்ளஸ் இதை பாதி h/2 h பார் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. கரெக்டாக? எஸ். இதில் h பார் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயமே. அடுத்து ரோஜி ஏன்றது நமக்கு என்ன இருந்ததுல இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஃப்ளூயிடோட கான்டாக்ட் ஏரியா நமக்கு என்ன இருக்கும்? ஹைட் இன்டூ இந்த வித் இன்டூ ஹைட் அப்படின்றோம். அவரோட ஏரியா உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? எஸ். இப்போ இது ரோஜி ஏ இன்ட்டு ஹெச் பார் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து சென்டர் ஆஃப் பிரஷர். அப்போ சென்டர் ஆஃப் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் மீன் சென்டர் ஆஃப் பிரஷர்? டோட்டல் fluid pressure force acting at a particular point is known as center of pressure. ஓகேங்களா? டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அட் a point அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆயிரும். ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ப்ரெஷர்னால ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இது. ஓகேங்களா? எஸ். அது வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். தப்பு பண்ணிடுவோம் நம்ம. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ H ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? H பார் ஓகேங்களா? H பார் IG டிவைடட் பை AH பார் sin ஸ்கொயர் தீட்டா. IG டிவைடட் பை AH பார் sin ஸ்கொயர். IG அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இது. ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IG டிவைடட் பை H பார் இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கான டெஃபினிஷன் நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. இது போனீங்கன்னா இது ஒரு 2 பக்கத்துக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே. எஸ். அப்போ இந்த தீட்டா வேல்யூ எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க? ஓகே. அந்த தீட்டா வேல்யூன்றது என்ன? The theta value, the vertical position, the theta value is the vertical position is a 90 degree. ஓகேங்களா? It's a 90 degree. Theta value is a 0 for the horizontal direction. Okay, the flow is the plate is horizontal. Theta value x, we want to find out this one. தீட்டா எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்போ அதனோட வேல்யூ நம்ம தீட்டா எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷன் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு போருங்க.
சைன் ஸ்கொயர் ஓகேங்களா? அப்போ எப்படி எழுதிட்டுமா நான் சைன் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டுமா? அப்போ டீட்டா. அப்போ சைன் 0 வேல்யூ 0. அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ H ஸ்டாருக்கு நமக்கு என்ன வருது? H ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஒன்லி H பார் மட்டும் தான். கரெக்ட்டுங்களா? H ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஒன்லி H பார் மட்டும் தான். இந்த ஃபார்முலா வந்துருச்சா? அவ்வளோதான். பிகாஸ் ஆஃப் H ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா H பார் பிளஸ் IG divided by AH bar sin square theta. Okay, the horizontal direction theta value is the 0. So sin square theta அந்த term வந்து 0 அடிச்சா அப்போ H star is equal to H bar. Center of pressure is equal to center of gravity. ஓகே, எதுக்கு? horizontal பொசிஷனுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? எஸ், எக்ஸப்ட் திஸ் ஒன் கேஸ். ஓகேங்களா? எக்ஸப்ட் திஸ் ஒன் கேஸ்னு ஒரு கேஸ் வரும், பார்க்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் போகலாங்களா? எஸ், இன்க்ளைன் பொசிஷன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாமே பேசிக் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் போகிறதுக்கு ஈஸி. ஓகே, ஒரு இன்க்ளைன் பொசிஷன். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனது கேட் வந்து இப்படி இருக்குது. ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு டேங்க் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு டேங்க் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஓகே, அப்போ என்னுடைய க்ளோசிங் வந்து நான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் இன்க்ளைனில். அப்போ இன்க்ளைனில் கொடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும். அப்போ இதுதான். அப்போ என்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும் நமக்கு? இதுதான் என்னோட சர்ஃபேஸ், ஃபுல்லுடைய கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா இதுதான். அப்போ நமக்கு என்ன வரும் அந்த இடத்துல, இதனுடைய வித்து, இது வந்து டெப்த், ஹைட். அப்போ ஏரியா ஈக்குவல் டு W into D. No need to consider for that inclination because of the fluid force acting normal to the surface அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேங்களா? அப்போ பாருங்க, இந்த ஃப்ரீ சர்ஃபேஸில் இருந்து, ஓகேங்களா, ஃபுல் சப்ளை லெவலில் இருந்து என்னுடைய ஹைட் நான் கண்டுபிடிக்கணும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொசிஷன் எங்கே இருக்கணும்? இங்கே பாருங்க. இப்போ டீட்டா வேல்யூ, இந்த டீட்டாவை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டு வரீங்க. அப்போ இதே டீட்டா தானே இங்கேயும் இருக்கும் உங்களுக்கு, இந்த டீட்டா தானே இங்கேயும். கரெக்டாக? பிகாஸ் இந்த லைன் இங்கே வந்துருச்சு, இந்த டான்ஜென்ட் லைன் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அப்போ டீட்டா. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டீட்டா வந்து இந்த பிளேட் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன் கொண்டு போனால் நம்ம காஸ் டீட்டா, வெர்டிகல் டைரக்ஷன் இப்படி வந்து சைன் டீட்டா. சேம் அதே ட்ரெஸ் கான்செப்ட் தான். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வரும், இது ஒரு ஹைட்டு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல, நம்ம ஹெச்ன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஹரிசாண்டலில் போனால் காஸ் டீட்டா, இப்படி வந்து நமக்கு ஹெச் சைன் டீட்டா. அப்போ ஹெச் சைன் டீட்டா. ஓகே, ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்னோட டேரெக்டாக ஹெச் பாரை கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? அப்போ ஹெச் பார் இஸ் ஈக்குவல் டு, ஹெச் பார் இங்கே எழுதிருக்க பாருங்க, ஹெச் பார் இஸ் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸில் இது வந்து எக்ஸு, எஸ், இது வந்து வெர்டிகல் டைரக்ஷன் தான் ஹெச் சைன் டீட்டா டிவைடட் பை 2 போட்டுக்கணும். சரிங்களா? ஏன்னா இதோட சென்டர் தான் நம்ம பாய் தானே கண்டுபிடிக்கணும், சைன் டீட்டா. ஓகேங்களா? இப்போ இந்த டீட்டா வேல்யூ ஒரு 45 டிகிரின்னு கொடுத்தாங்கன்னா சைன் 45 வந்து 1/2, 30 டிகிரி கொடுத்தாங்கன்னா சாரி சைன் 45 1/√2, சைன் 30 வந்து பார்த்தீங்கன்னா 1/2 போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? எஸ், இதுதான் ஹெச் ஸ்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஏன் அந்த சைன் ஸ்கொயர் டீட்டா வந்து யூஸ் நமக்கு புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல டீட்டா வேல்யூ நமக்கு வேணும், பிகாஸ் ஆஃப் திஸ் இன்க்ளைண்டாக இருக்கும்போது டீட்டா நமக்கு வரும். ஓகேங்களா? எஸ், ஸோ சேம் அதே தான் நமக்கு இந்த கான்செப்ட் தான் போட்டிருக்கோம், h/2. இது அந்த வாட் அப்படின்றது. டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகே, எஸ், இப்படி வந்துருக்கும் நமக்கு. டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு H ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு H பார் ப்ளஸ் IG டிவைடட் பை AH பார் இன்டூ சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ டீட்டா வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு H ஸ்டார் கிடச்சிரும். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ஏரியா இஸ் ஈக்குவல் டு B இன்டூ H. நோ சேஞ்ச் ஃப்ரம் தி ஏரியா. என்ன கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்கோன்னு அப்படியே டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாதீங்க நீங்கள். ஓகே, அப்போ fluid pressure force is equal to hydrostatic force is equal to rho GA into H bar முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ தான் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரீங்க. ஓகே, ரைட், போகலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ரிலேஷன். ஓகேங்களா? இது ஒரு 1 மார்க் கொஷின், கண்டிப்பாக அது கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ரிலேஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, with respect to free surface, the center of pressure is always below the center of gravity because of we have some additional numerical value IG divided by H bar into sin square theta, the numerical value. இது ஒரு கான்செப்ட். above the set case not valid only the horizontal position condition. Why? Because of H star is equal to H bar plus IG divided by AH bar sin square theta. Theta is 0 for in horizontal position. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, now இது ஒரு கொஷின். ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. இப்போ சில கொஷின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெப்த் இன்க்ரீஸ் ஆக என்னுடைய H ஸ்டாருக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ரிலேஷன் சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கொஷின் ஒரு டைம் டிஎன்பிசியிலே கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் நம்ம கவனிங்க. இந்த டெப்த்தோட வேல்யூ எதை கேட்டாலும் சரி, இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரலும் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, டேட்டா கொடுத்துட்டா நீங்கள் ஃபார்முலா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, அவ்வளோதான், எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர்.
இதில கான்செப்ட் ரொம்ப டீப்பா கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பிரஷர், அந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், டென்சிட்டி, விஸ்காசிட்டி சேம் இத வச்சு தான் அப்படியே இந்த ஃபுல் யூனிட்டும் அப்படியே ஒரு 13 டாபிக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? போலாமா? அப்ப H ஸ்டார் இஸ் ஈக்குவல் டூ H பார் பிளஸ் Ig டிவைடட் பை AH பார் இன்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? எஸ். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டெப்த்த இன்கிரீஸ் பண்றாங்களாமா. ஓகேங்க. இந்த டெப்த் ஆஃப் இம்மர்ஷன் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இன்கிரீஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும்? இந்த H பார் நமக்கு இன்கிரீஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? H பார் நமக்கு இன்கிரீஸ் ஆகும். பிளஸ் இந்த H ஸ்டாரும் நமக்கு என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். கம் குளோசர்ன்னு வருமா? சரி, மெர்ஜ் ஆகுமான்னு கேட்பாங்க. மெர்ஜ் ஆகவே ஆகாது. எப்போ? டெப்த் வந்து இன்ஃபினிட்டி போனா மட்டும் தான் நமக்கு வந்து மெர்ஜ் ஆகும். வை? பிகாஸ் ஆஃப் Ig டிவைடட் பை AH பார். இந்த H பார் வந்து நமக்கு இன்ஃபினிட்டி போகுது. அப்ப இந்த இன்ஃபினிட்டி போட்டாலும் நமக்கு வராது. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம இது. அப்ப இது க்ளோஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்றது க்ளோஸ் ஆகாது. எக்செப்ட் ஒன் கேஸ் ஹாரிசான்டல். ஓகே. நோட் depth of immersion increasing H bar comes to closer but not coincide with H star அப்படின்னு நம்ம சொல்றோம். depth of immersion increase ஆக இது க்ளோஸ்ல தான் வருமே தவிர ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆகாது. நீங்க சில நேரத்துல பார்ப்பாங்க depth of immersion increasing H star and H bar is merged அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா நமக்கு மெர்ஜ் ஆகாது. கம் க்ளோசர் மட்டும் தான். ஓகேங்களா? இது நமக்கு 7 மீட்டர் வருது அப்படின்னா இது 7.02 மீட்டர், 7.01 மீட்டர், 0.05 மீட்டர் அப்படி தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கும். கம் க்ளோசர் தான் நமக்கு வருமே தவிர மெர்ஜ் ஆகாது. எக்ஸப்ட் ஒன் கேஸ், ஒன் இஸ் ஹரிசான்டல் அண்ட் டெப்த் இஸ் இன்ஃபினிட்டி போனால் தான். டெப்த் இஸ் இன்ஃபினிட்டி போனால் இதுவும் நமக்கு இன்ஃபினிட்டி ஆகிடும். ஓகே. எஸ். கம் டு தி க்ளோசர் ஒன்லி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. இப்போ சென்டர் ஆஃப் டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மோர் கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகே. இட்ஸ் ரெக்டாங்குலர் செக்ஷன், பிரெத் கொடுத்துருவாங்க, டெப்த் கொடுத்துருவாங்க. இட் இஸ் கோயின்சைட் வித் ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ். ஃபைண்ட் அவுட் தி சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்றாங்க. டேரெக்டாக 2/3 ஆஃப் H அப்படியே என்னோட ட்ரையாங்கிளோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்லை சென்டர் ஆஃப் ப்ரெஷராக மாறும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளோடைய சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் H/2 நமக்கு இதுக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்த ரெண்டாவது கேஸ் இது. ஓகே. H/2 நமக்கு வரும். இங்கே பாருங்கள். ஓகே. எஸ். பார்க்கலாம் வாங்க. ஈஸி ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஓகே. த டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அண்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே. ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் கொடுத்துட்டீங்க, பிரெத் பின்னு சொல்லிட்டீங்க, ஹெச் கொடுத்துட்டீங்க, ஹைட்டு ஓகே. வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸ் H/2 D/2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். H/2 ஆர் D/2. ஓகே, ரைட். ஃப்ரம் ஃப்ரீ சர்ஃபேஸ் theta equal to 90 degree. So sin square theta equal to 90 degree. No need to consider here. Ig divided by AH bar மட்டும் போட்டால் போதும். அப்போ Ig ஓட வேல்யூ நமக்கு என்ன? H bar ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்க, H/2. Ig வேல்யூ நமக்கு என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா BH cubed by 12. ஓகே. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா B into D. H bar வந்து H/2. ஓகேங்களா? H/2 ஆர் D/2. அப்போ இந்த டி ஸ்கொயர் கேன்சல், மீதி H தான் இருக்கும். இந்த பி கேன்சல், ஓவர் 2 6 டைம். அப்போ H/2ன்னு ஒன்று வரும், அடுத்து H/6ன்னு வரும். இது வந்து ஓகே. இது வந்து காமனாக இருக்குன்னா 3 மல்டி பண்ணியிருக்காங்க. இப்போ 4/2/3 ஆஃப் H. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், H பார் நமக்கு என்னது? D/2, அதாவது 0.5 டைம்ஸ் ஆஃப் H. H ஸ்டார் பாருங்கள் 0.66 டைம்ஸ் ஆஃப் H. விச் ஒன் இஸ் மோர்? H ஸ்டார் இஸ் மோர். H ஸ்டார் இஸ் மோர் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். எதை கேட்குறாங்க பார்க்கணும். ஃப்ரம் தி சர்ஃபேஸ், மேக்ஸிமம் ஃப்ரம் தி சர்ஃபேஸ். நம்ம ரிவர்ஸாக கேட்கணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் வந்து கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் படிச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஃப்ரம் தி பாட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா H ஸ்டார் தான் வந்து முன்னாடி இருப்பார், H பார் தான் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகே. எஸ். ட்ரையாங்குலர் செக்ஷன் சேம் கான்செப்ட். Ig divided by AH bar plus H bar, H star is equal to H bar plus Ig divided by H bar sin square theta அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அப்போ H star with respect to this apex, okay, with respect to apex, the apex coincide the free surface அப்படின்னு சொல்லுவாங்க. the base is coincide the free surface. அதை பார்க்கணும், எது வந்து கோயின்சைடாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கிருந்து நம்ம பார்த்தோம், நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி 2/3 ஆஃப் H நமக்கு இருக்கும். 2/3 ஆஃப் H. பேஸ்லேருந்து ஒன்று கழிச்சிட்டோம் அப்படின்னா H/3 நமக்கு இருக்கும். சரிங்களா? எஸ். அப்போ H பார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் H. 2/3 ஆஃப் H. இதனுடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி BH cubed by 36. அப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு BH ஸ்கொயர் கேன்சல் ஆகும். 2/3 H. 2/3 ஆஃப் H நம்ம போட்டோம் அப்படின்னா 12 டைம்ஸ். ஏன் இந்த 2 வந்து நமக்கு மேலே போயிடும், ப்ளஸ் 6 நமக்கு வரும். கரெக்டாக? எஸ். 12
வேர் இஸ் த 2 2 இங்கே கேன்சல் ஆயிடுச்சு. ½ இன்ட்டு BH ஏரியா. ஓகே. எஸ். ஸோ இப்போ H/12 நமக்கு இருக்கு. அப்போ இதையும் காமன் ஆக்கணும் அப்படின்னா நமக்கு 3/4 ஆஃப் H. அப்போ இதனோட வேல்யூ நமக்கு பாருங்க 0.67 H. ஓகே. H பாரோட வேல்யூ. ஓகே. லெஸ் தென் தி this H bar value less than the H star because of this one is 0.75 H from the free water surface. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு வந்துருவோம் நம்ம. ஓகே. எஸ். வித் த ஃப்ரீ வாட்டர் த பேஸ் இஸ் கோயின்சைட் வித் ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா த ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் ஓகே த பேஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் 5 மீட்டர் பிலோ தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 மீட்டர் பிலோங்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? H பார் என்ன வரும் சொல்லுங்கள்? H பார் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் பேஸ்லேருந்து H/3. ஓகேங்களா? இதுதான் நமக்கு H பார். வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் வந்து எனக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேணும். ஓகே. எஸ். H bar is equal to H/3 from the base. Same அதே கான்செப்ட். H star is equal to formula H/3 BH cube 36 H/2 போட்டோம்னா காமன் எடுக்கணும் H/2. ஓகேங்களா? இப்போ பேஸ் வந்து கோயின்சைட் ஆயிருக்கு அப்படின்னா ரெக்டாங்குலர் செக்ஷன்னா 2/3 ஆஃப் H. ஓகேங்களா? சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ட்ரையாங்குலர் செக்ஷன் அப்படின்னா பேஸ் கோயின்சைட்னா H/2. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் த ட்ரப்பீசாய்டல் செக்ஷன் அப்படின்றோம். ட்ரப்பீசாய்டல் செக்ஷன் நம்ம வந்து போட்டுக்கணும் டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரப்பீசாய்டல் நமக்கு வந்து இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? டாப் வந்து சின்னதாகவும் பாட்டம் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகணும். டாப் வந்து ஏன்னு பேர் கொடுத்துக்கோங்க. இது வந்து பின்னு பேர் கொடுத்துக்கோங்க. லைட் ABCD அந்த லைன்லேயே வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இதோட H பார் இஸ் ஈக்குவல் டு ஓகே A ப்ளஸ் ஓகேங்களா A ப்ளஸ் 2B டிவைடட் பை A ப்ளஸ் 2B டிவைடட் பை A ப்ளஸ் B ஓகே இன்ட்டு H/3. ஓகே. H ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் 3B டிவைடட் பை A ப்ளஸ் 2B இன்ட்டு H/2 அப்படின்றோம். ஸோ இந்த ஃபார்முலா எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் வந்து பொசிஷன் நம்ம பார்த்துக்கணும் எப்படி இருக்குன்னு. சின்ன டாப்ல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சில புக்கில் என்ன கொடுப்பாங்க இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2A ப்ளஸ் B டிவைடட் பை A ப்ளஸ் B இன்ட்டு H/3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் ஷேப் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நீங்கள் டாப்லேருந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பேலன்ஸ் 1 மைனஸ் திஸ் வேல்யூ அப்படின்னு போட்டால் உங்களுக்கு இது கிடச்சிரும் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி 1 மைனஸ் திஸ் வேல்யூ போட்டால் இது உங்களுக்கு கிடச்சிரும் இல்லைங்களா? ஏன்னா டோட்டல் ஹைட்டு H மைனஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகேங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. இது கேட்டதில் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ். சர்க்குலர் செக்ஷன் ஓகே அதாவது ரெக்டாங்குலர் ட்ரையாங்குலர் 2 கான்செப்ட் இதில் ஓகே சர்க்குலர் இது வரல தான் கொஷின் கேட்டிருக்காங்க. சர்க்குலர் கூட அவ்வளோக்கா கேட்டதில்ல. இது 2 தான் கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதுதான் கேட்பாங்க. ஓகே. எஸ். சர்க்குலர் ஓகே சர்க்குலர் செக்ஷன் ஓகே கோயின்சைட் வித் ஃப்ரீ வாட்டர் சர்ஃபேஸ் வந்துச்சு. அப்போ இதனுடைய டயாமீட்டர் பை 2 தான் இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. H ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு H பார் டிவைடட் பை H பார் ப்ளஸ் IG டிவைட் பை H பார் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே. அப்போ H பார் நமக்கு என்ன D/2 ஓகே இங்கே நம்ம வருவோம். நம்ம D/2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே இது நம்ம வந்து IG வேல்யூ நமக்கு பை D/4 டிவைட் பை 64 ஏரியா பை D ஸ்கொயர் பை 4 H பார் வந்து D/2 இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு D/8ன்னு கிடைக்கும். அப்போ இது காமன் ஆக்குன்னு உங்களுக்கு 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 8 5/8/D அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? 5/8/D அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. செமி சர்க்குலர் கேஸ்லாம் சும்மா வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேஸ்லேருந்து வந்து நமக்கு 4r/3π நமக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4r/3π இது வந்து பார்த்தீங்கன்னா 3/D டிவைட் பை 32 H ஸ்டார் வழி 3/D டிவைட் பை 32 இதனோட பேஸ்லேருந்து இதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிச்சி நம்ம போடணும். இது வந்து 4r/3π இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மட்டும் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. 4r/3π H ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 3/D டிவைட் பை 32 அப்படின்னு சொல்லலாம். பெரபோலிக் செக்ஷன் இதனுடைய டாப்ல வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 3/5H அப்படின்னு சொல்லுவோம். H பார் H ஸ்டார் வந்துன்னா 5/7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதே பேஸ்லேருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இங்கே 3 அப்படிங்கும்போது இங்கே 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? 2/5H ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் 1 மைனஸ் அப்படின்னு போடும்போது இங்கே நம்ம போடும்போது நமக்கு என்ன வரும்? 1 மைனஸ் போடும்போது 4/7 அப்படின்னு நமக்கு வந்துடும். ஓகேங்களா? 4/7 1 minus this value 7 minus 5 2/5 1 minute ஓகே 4/7 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம இதுக்கு நம்ம போகிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றும் கேட்டது கிடையாது. ஒரு ஆப்ஷன் 3 சடனாக கேட்டாங்களா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே இது ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா சென்டர் கிராவிட்டி பெரபோலிக் செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இந்த பேஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் அப்படின்னா n+1 டிவைடட் பை இதனோட சென்டர் n+1 டிவைடட் பை
n இன்டூ n + 2 அப்படின்றோம். இது வந்து 2 டிகிரி ஆஃப் பரபோலா தானே. நம்ம இதோட பேஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ பேஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு கான்செப்ட். இப்போ பேஸ்லேருந்து நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா? எஸ். பேஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா 1 மினிட். ஓகே. முதல்ல இது கண்டுபிடிப்போங்க. இப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன், வெர்டிகல் டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கும்போது, இந்த பாட்டத்திலேருந்து நம்ம கண்டுபிடிக்கும்போது நமக்கு என்னன்னா, y பார் அப்படின்றோம். அதோட ஃபார்முலா n + 2n + 1 அப்படின்றோம். அப்போ n ஓட வேல்யூ நமக்கு என்ன 2 டிகிரி ஆஃப் பரபோலா தான் நமக்கு. y பார் கண்டுபிடிக்க போறோம். இந்த பேஸ்லேருந்து. y ஓட வேல்யூ நமக்கு பாருங்க என்னன்னா 2 டிகிரி ஆஃப் பரபோலா, n ஓட வேல்யூ பாருங்க 2. என்னோட வேல்யூ மல்டிப்ளை போட்டா 2/5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 + 2 4 + 1 5 இன்டூ h. அப்போ 2/5 ஆஃப் h வித் ரெஸ்பெக்ட் டூ பேஸ்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. வித் ரெஸ்பெக்ட் டூ பேஸ்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி 2/5 வந்துருச்சுங்களா? இது வந்து 1 கழிச்சா நமக்கு 3/5. ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட்டுக்கோங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. ரைட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பயான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நீட்டா பார்க்கலாம். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஒரு வந்து எப்படி ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல். The weight of volume of displacement of the water is equal to weight of the இம்மர்ஸ்ட் ஆர் சம்மர்ஜ்ட் இன் தி வாட்டர். ஓகே. அது பார்ஷியலாக இருக்கட்டும், ஃபுல்லியாக இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. ஓகே. இந்த ஷிப்பெல்லாம் வந்து எப்படி ஃப்ளோட்டிங், அதனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி, சென்டர் ஆஃப் பயான்சி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீட்டாக மெட்டாசென்ட்ரிக் ஹைட் எப்படி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் பயான்ஸ் எப்படி எம் எம்பிஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெட்டா சென்டர், பயான்சி அண்டு கிராவிட்டி. ஓகே. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஷிப் எப்படி ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ். எம்ஜிபியா எம்பிஜி எம்ஜிபி தான் நமக்கு வரும். ஓகேங்களா? எம்ஜிபி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இது நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா, ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் தி கர்வ்டு சர்ஃபேஸ். ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் எப்படி நீங்கள் வந்து ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க, அதனுடைய ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கேட் கொஸ்டினில் கேட்டாங்க. ஓகே. கேட்டில் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க. ரொம்ப ஈஸியான 2 மார்க் தான். ரொம்ப வந்து டஃப்லாம் கிடையாது. ஓகே. எஸ். Hydrostatic force on the curved surface. Hydrostatic force on the curved surface 1. The force consider both. Okay, the force this consider both horizontal and vertical direction அப்படின்றோம். ஓகே. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுதான் என்னுடைய ஒரு கேட் இருக்கு. ஓகே. இதனுடைய பேஸ். ஓகே. இப்போ இங்கேருந்து எனக்கு வந்து ஃப்ளூயிட் இப்படி தான் வருது. அப்போது ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகுது, இவர் வந்து உள்ள வந்து வாட்டர்ல சம்மர்ஜ் ஆயிருக்காரா, இந்த வால்யூம் டிஸ்பிளேஸ் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அதுதான் அந்த வெர்டிகல் ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ ஹரிசாண்டல் ஃப்ளோனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். இது நமக்கு ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ρg a × h பார் அப்படின்றோம். அப்போ வால்யூம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அது ஒன்று கண்டுபிடிச்சிடுறீங்க நீங்கள் வெர்டிகல் ஃபோர்ஸ். அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் டேரெக்டாக ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல ρg a × h பார். நீங்கள் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் தானே, இந்த கர்வ்டோட ஏரியா தான் எடுக்கணும் அப்படின்னா கிடையாது. இது நார்மல். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வாட்டர் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் நார்மல் டு தி சர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ இதனுடைய ஹைட் என்ன, இதனுடைய லென்த் என்ன, இதை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஏ கிடைச்சிடும். ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே. எஸ். இந்த வெர்டிகல் ஃபோர்ஸ் தான் கொஞ்சம் என்ன பண்ணணும், நமக்கு இந்த ஏரியாவில் டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே. போகலாங்களா? எஸ். போகலாம். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கன்சிடர் எஃப்எக்ஸ் டைரக்ஷன். அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கன்சிடர் எஃப்எக்ஸ் டைரக்ஷன். Fx is equal to, okay, the force in the horizontal direction is equal to ρg AP projected area into x bar. projected area into x bar. அப்போ projected area என்னப்பா, இதோட ஹைட் எனக்கு கொடுத்துட்டீங்க, டயாமீட்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு, லென்த் கொடுக்கல அப்படின்னா பர் மீட்டர் நான் அஷ்யூம் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? பர் மீட்டர் லென்த் அஷ்யூம். அப்போது லென்த் இன்ட்டு டி முடிஞ்சிருச்சு. லென்த் இன்ட்டு டி அதெல்லாமே நம்ம போடுவோம், பார்த்துக்கலாம். ஓகே. லென்த் இன்ட்டு டி புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்கே தான் நமக்கு வந்து ப்ரெஷர் மேக்ஸிமம் அங்கே தான் நமக்கு இருக்கும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட். அப்போ எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ρg projected area into x bar. Okay. X bar, what is the x bar? It is the center of gravity of the நார்மல் சர்ஃபேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் அப்படின்றோம். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி நார்மல் சர்ஃபேஸ் நமக்கு என்னது, லென்த். ஓகே. ரோஜி கொடுத்துட்டீங்க, லென்த் வந்து எல்ன்னு கொடுத்துட்டீங்க, டி வந்து டெப்த்னு கொடுத்துட்டீங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி d/2 நமக்கு வரும். என்ன வரும் நமக்கு? d/2. அப்போ ரோஜி எல் டி ஸ்கொயர் பை 2. ரோஜி எல் டி ஸ்கொயர் பை 2 தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் எஃப்எக்ஸ். ஓகேவா? எஸ். இது புரிஞ்சுதுங்களா? ஹரிசாண்டல் டைரக்ஷன் ஃபோர்ஸ் சேம் ρg a × h பார் முடிஞ்சது. இப்போ வெர்டிகல் டைரக்ஷன். So consider Fy direction. Okay, consider this Fy direction force
Okay, consider the Fy direction is a force. Fy is equal to rho g into volume of displacement. Fy is equal to rho g into volume of the displacement அப்படின்னு நாம சொல்றோம். ஓகேங்களா? எஸ். அப்போ Fg equal to rho g into volume of displacement. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்களுக்கு அப்போ பி மேக்ஸ் எங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பாட்டம் இங்கே தான் நமக்கு வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு தி ஃபோர்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல் டைரக்ஷன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. Okay, அதாவது fx square fy square 2 into fx fy. The both forces are acting perpendicular normal to the axis perpendicular பண்ண theta value 90 degree. இந்த டேர்ம் நமக்கு 0 ஆயிடும். சரிங்களா? ஸோ டைரக்டா நமக்கு ஃபார்முலா fx ஸ்கொயர் ப்ளஸ் fy ஸ்கொயர் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ fy இப்போ fyனா நமக்கு என்னென்னு பாருங்கள். அப்போ fy எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் தான் சொன்னீங்க யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூ டு த வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூ டு ஷேப் ஆஃப் தி கேட் அப்படின்றோம். என்ன ஷேப்பில் இருக்கா? அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கா, இல்லை செக்டார் கேட்டில் இருக்கா, செமி செக்டாரில் இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். அப்போது என்னோடய கேட் இது வந்து நமக்கு எக்ஸாமில் கொடுத்தது. ஓகே, என்ன டீட்டெயில்ஸ் இப்படி தான் கொடுத்துருவாங்க எல்லா எக்ஸாமும். ஓகேவா? இப்போ இதுதான் என்னோட செமி செக்டார் கேட். இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஓகே, இந்த கேட் வந்து இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்படி தான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ டீட்டெயில் அவங்க கொடுக்க கிடையாது. ஓகே, எப்படி தெரியுமா கொடுத்துருந்தாங்க? சும்மா ஒரு பேஜ் எடுத்துக்கலாங்க. இங்கே போட்டுக்கலாம். இப்படி ஒரு ஸ்பில்வே, இது மாதிரி என்னோட செக்டார் கேட் இருக்குது. ஓகே, செக்டார் கேட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்க. என்னோட டீட்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்க, என்னோட ஹைட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ ஃபைண்ட் அவுட் தி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஹைட்ரோஸ்டாட்டிக் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? எஸ். ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இப்போ இது என்னுடைய செமி செக்டார் கேட். ஓகேவா? என்னுடைய ஹைட் இது கொடுத்துருப்பீங்க நீங்கள். ஓகே, அப்போ இது நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியுதுங்களா? சர்க்கிளில் சம் டீட்டா கொடுத்துட்டீங்க. ஓகே, சம் டீட்டா மட்டும் ஆக்குபை பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஓகேங்களா? அப்போ சர்க்கிளுடைய பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகே, 4 ஃபுல் சர்க்கிள் நமக்கு என்ன 360. ஓகேங்களா? 360 ஆக்குபை பண்ணியிருந்தா டேரெக்டாக 360 கேன்சல் ஆகிடும். பட் 360 எனக்கு ஆக்குபை பண்ணல. சம் டீட்டா மட்டும் தான் எனக்கு ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு டீட்டா டிவைடட் பை 360. இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். டீட்டா டிவைட் பை 360ல் நீங்கள் ஆக்குபை பண்ணக்கூடிய ஏரியா மட்டும் கிடைக்கும். நீங்கள் ஆக்குபை பண்ண என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு ட்ரையாங்கிள் வேறு இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் வேறு நமக்கு வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும்? இந்த செக்டாரோடைய வால்யூம் மட்டும் தான் நமக்கு வேணும். ஓகேங்களா? அப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் இங்கே இருக்கா? இந்த 2 ட்ரையாங்கோட வால்யூம் என்ன கழிச்சிடலாமா? மைனஸ் ஏரியாவை கழிச்சிருவோம். ஓகேங்களா? மைனஸ் இப்படி இருக்கும் நமக்கு கேட்டு பார்க்குறதுக்கு. ஓகே, மைனஸ் எஸ், ஆல்ரெடி போட்டுருப்பில்லைங்களா? எஸ், இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஓகே, எஸ். அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறது நம்ம மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இந்த ஆங்கிள் நம்ம இது யூஸ் பண்ணனால நமக்கு என்ன வரும்? ஃபுல் சர்க்கிளுக்கு இந்த ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிடும். ஓகே, ஃபுல் சர்க்கிளுக்கு ரொட்டேட் ஆகணும். இந்த ஆங்கிள் மட்டும் நம்ம இந்த ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த இடத்துல டிடெக்ட் பண்ணணும். ஓகேவா? எஸ், மைனஸ் ஆஃப் இன்ட்டு இது ஒரு ட்ரையாங்கிள். ஆஃப் இன்ட்டு இந்த டீட்டா வேல்யூ கொடுத்துட்டா இது நமக்கு ஜஸ்ட் இது ஒரு 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு 2.5 மீட்டர், இது ஒரு 2.5 மீட்டர். அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? டீட்டாக்கு எதிரோல பக்கம் இது ஒரு 45 டிகிரின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. சார் 30 டிகிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டீட்டாக்கு எதிரோல பக்கம் வந்து சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடினஸ், எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போது எதிர்பக்கம் 2.5, கர்ணம் வந்து சம் எக்ஸு. சைன் டீட்டா நமக்கு என்ன வரும்? சைன் 30 1/2, அப்போ 5 மீட்டர். அப்போ இதுவும் 5 மீட்டர், இதுவும் 5 மீட்டர். அப்போ டேரெக்டாக ஆஃப் இன்ட்டு பிஹெச், ஆஃப் இன்ட்டு பி, ஹைட் வந்து ஹெச் நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ அப்போ இது கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? எஸ். உங்களுக்கு என்ன இல்லை காஸ் டீட்டா போட்டு டேரெக்டாக எடுத்தாலும் ஆன்சர் ரைட் தான். ஓகே, எஸ். அப்போது இன்ட்டு 2, எதுக்கு 2? இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வச்சுருக்கீங்க, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால 2 ட்ரையாங்கிள். ஓகே, இது நமக்கு ஏரியா. இன்ட்டு லென்த்து கொடுத்தாங்கன்னா லென்த்தை மல்டிப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா பர் மீட்டர் லென்த்னு 1 மீட்டர் போட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ வால்யூம் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு லென்த் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்ட். ஓகே, எஸ். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு டைம் 2 3 டைம் சம் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸி. ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் அப்படின்றோம். அப்போ tan தீட்டா, ஓகேங்களா? tan தீட்டா பி இஸ் ஈக்குவல் டு வெர்டிகல், ஓகேங்களா? வி வெர்டிகல் டைரக்ஷன் டிவைடட் பை ஹரிசாண்டல். அப்போ எஃப்ஒய் டிவைடட் பை எஃப்எக்ஸ். எஃப்ஒய் அப்படின்றது நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் வரக்கூடியது. எஃப்எக்ஸ்ன்றது ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் டைரக்ஷன் நமக்கு வரக்கூடியது. ஓகேங்களா? எஸ்.
அப்போ நோட் தி வால்யூம் ஆஃப் தி செக்டார் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் தி செக்டார் கேட் இஸ் ஈக்குவல் டு சாரி வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் தி செக்டார் கேட் மைனஸ் வால்யூம் ஆஃப் தி ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் கூட ஞாபகம் வச்சுக்கணும் தப்பு இல்லை வால்யூம் ஆஃப் தி 2 ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே எஸ் அப்போ டேரெக்டாக ஃபார்முலா ஓகே ஸோ வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர் பை 4 theta divided by 360 minus half into b into h into time. L is the okay. L is not given. L is the length is not given. L is the length is not given. Assume per meter length அப்படின்னு நம்ம சொல்லுவோம் per meter length of the pressure அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்களா எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கான்செப்ட் கொஷின் தான் சரிங்களா ஸோ சில நேரத்தில் எப்படி நம்ம கொஷின் கேட்டாங்க பிஃபோரில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் 2013 வந்து பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக இந்த கொஷின் கேட்குறோம்னா 2014 வந்து இந்த மாதிரி ஒரு சம்மர்ஜ்டு கேஸ் கொடுத்துருந்தாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு சம்மர்ஜ்டு கேஸ் கொடுத்துட்டு இதில் எனக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆயில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாட்டர் அப்போது இதில் இந்த வரக்கூடிய ஹரிசாண்டல் ஃபோர்ஸுக்கும் இதில் வரக்கூடிய வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கும் ரேஷியோ என்ன ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கும் ரேஷியோ அப்போ சேம் ப்ரொஜெக்ஷன் ஏரியா இதுவும் ப்ரொஜெக்ஷன் ஏரியா அப்போ என்ன சேஞ்ச் ஆகுது ரோஜி மட்டும் காமா மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது பேலன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சேம் தான் சரிங்களா காமா மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்போ எதுக்கு காமா சேஞ்ச் ஆகுதோ அதை மட்டும் டென்சிட்டி மட்டும் நீங்கள் ரேஷியோ எடுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு ஓகே ஸோ இப்படிலாம் கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயர் இன்க்ரீஸ் ஆக கொஷினோடைய டஃப் நமக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது சரிங்களா ஈஸியாகிற மாதிரி தெரியல ஏன்னா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க டஃப்பாக தான் கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஓகே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டு லெவல் மாறாது கொஷினோட லெவல் மாறாது பட் கொஷின்ஸ்லாம் நியூவாக கேட்பாங்க ஓகே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் டேரெக்டாக ஃபார்முலா தான் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ டேரெக்டாக ரோஜி ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு ரோஜி கண்டுபிடிங்க அப்படின்னு ஃபஸ்ட் எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க அப்போ நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் தான் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு கூட ரெக்டாங்குலர் செக்ஷனை கூட வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீ சர்ஃபேஸில் கோயின்சைட் ஆகிட்டுன்னு கூட கண்டுபிடிச்சி ப்ரெஷர் கண்டுபிடிங்கன்றாங்க இப்போ ஆல்ரெடி ஒன்றா ஃப்ரீ சர்ஃபேஸ் 2 மீட்டர் டவுனில் கூட ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெக்டாங்கில் கேட்டோமா இப்போ ட்ரையாங்கில் கூட ஓகே அப்பாக்ஸ் கோயின்சைட் வித்துன்னு கூட அப்படின்னு சொல்லிட்டு இயர் இன்க்ரீஸ் ஆக ஸோ டஃப்னஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ என்ன தான் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் கான்செப்டை நம்ம வந்து ஃபுல்லாக படித்து வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் அந்த கான்செப்ட் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த பயான்சி அதை பற்றி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் ஓகேங்களா எப்படி நம்ம அங்கே ஃபுல்லி இம்மர்ஸ்டு பாடி நம்ம பார்த்தோம் எப்படி நம்ம ப்ரெஷரில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் பண்ணி அதாவது இதனுடைய ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ப்ரெஷர் ஒன் ஃப்ளூயிட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அனதர் ஃப்ளூயிட் ப்ரெஷர்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்டீல் ராடை வச்சு கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அதேமாரி இப்போ இந்த ஃப்ளோட்டிங் பாடிக்கும் ஃப்ளூயிடுக்கும் என்ன ரிலேஷன் ஓகே என்னுடைய பயான்சி எங்கே இருக்குது மெட்டா சென்டர் எங்கே இருக்குது சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதாவது டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்